ஆம்பூர் நகர மக்களின் குரல், உங்களில் ஒருவன், உங்களுக்காகவே ஒருவன். ஆம்பூர் நகரத்துல சமீபத்துல 24 கோடியில 6 அடுக்கு மாடி கட்டடம் கட்டினாங்க. உள்கட்டமைப்பெல்லாம் நல்லதான் இருக்கு. அந்த 6 அடுக்கு கட்டடம் 24 கோடியில கட்டினாங்க. இன்னைக்கு அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளானது என்ன சொல்லுவாங்க, பழமொழி ஒண்ணு, புது மொந்த பழைய கல். அது உள்ள இருக்கிற உபகரணங்கள் எல்லாமே பழைய பொருட்கள் தான். கட்டடங்கள் மட்டும்தான் புதுசா இருக்குது ஒழிய உள்ள இருக்கிற அனைத்து உபகரணங்கள், பெட் உட்பட அனைத்து பழைய உபகரணம் தான். அது மட்டும் இல்லாம மருத்துவமனை என்பது ஒரு பிரசவத்துக்கான அடிப்படை தான் மருத்துவம், இல்லைங்களா? ஆனா நம்ம ஆம்பூர் அரசு மருத்துவமனையில பெர்மனன்ட் டிஜிஓ கிடையாது, மகப்பேறு மருத்துவர் கிடையாது. அப்படி பிரசவத்துக்கு யாருன்னா வந்தாக்கா உடனே ரெஃபர். அதுக்கு மருத்துவர்கள் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அரசாங்கம் இவ்வளவு பெரிய 6 அடுக்கு மாடி கட்டின அரசாங்கம் போதிய மருத்துவர்களையும் போதிய செவிலியர்களையும் போதிய பணியாளர்கள் நியமித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம சீமான் சென்டர், அதாவது அவசர கால பேரு மற்றும் குழந்தை பராமரிப்பு நிலையம் ஆம்பூர் நகரத்துக்கு வந்திருக்கணும். ஆம்பூர் தாலுகா அந்தஸ்து பெற்று 20 ஆண்டுக்கு மேல ஆகிறது. சீமான் சென்டர்ல மாறல. அப்படி அவசர கால பேரு மற்றும் குழந்தை பராமரிப்பு நிலையம் வந்தா பெர்மனன்ட் 3 டிஜிஓ இருப்பாங்க. ரொட்டீன் 24 ஹவர்ஸ்க்கு 3 டிஜிஓ வருவாங்க. அப்படி இருக்கும்போது பிரசவம் இங்க ஆம்பூர்லயே பாத்துக்கலாம். ஆம்பூர் ஜிஹெச்சுக்கு போற 99% டெலிவரி பேஷண்ட் கர்ப்பிணிகள் பெரும்பாலும் வேலூர் ரெஃபர் பண்றாங்க. இந்த கொடுமை எப்பதான் நீங்கன்னு தெரியல. அதே போல மருத்துவர்களை குற்றம் சொல்ல தயாராகல. அரசாங்கம் 6 அடுக்குல பெரிய கட்டிடத்தை கட்டிட்டு அதுக்கு உள்ள இருக்கிற உபகரணங்கள் எல்லாம் பழசா போட்டுட்டு மருத்துவர்களை நியமிக்காம, அது மட்டும் செவிலியர்களை கூடுதலா நியமிக்காம பணியாளர்களை நியமிக்க கட்டிடத்தை என்ன பிரயோஜனம் இல்லை. அதே போல 6 வழிச்சாலை இருக்கு நம்ம ஆம்பூர் ஓட்டின மாதிரி நகரம். அடிக்கடிக்கு விபத்துகள் நடக்குது. அந்த விபத்துக்கள் நடந்தா எங்க அப்ரோச் பண்ணுவாங்க? ஆம்பூர் அரசு மருத்துவமனை அணுகுறாங்க. அங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி ஒரு சர்ஜரி பண்றதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. அதுவும் ரெஃபர் தான். அதனால உயிர் இழப்புகள் அதிகமாக ஏற்படுது. அதனால ஆம்பூர் நகரத்துல இப்போ 6 அடுக்கு கட்டப்பட்ட கட்டிடமானது அதிகமான மருத்துவர்களையும் முதலுதவி சிகிச்சை, விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உடனே முதலுதவி சிகிச்சை, உடனே அறுவை சிகிச்சை நடக்கிற அளவுக்கு தரம் உயர்த்தப்பட வேண்டும் ஆம்பூர் அரசு மருத்துவமனை. இது ஆம்பூர் நகர மக்களுடைய, ஆம்பூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஆம்பூர் நகர மக்கள் மட்டும் இல்ல, இந்த சுற்றுப்புறத்துல இருந்து ஒரு 150 கிராம மக்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனை பயன்படுத்துறாங்க. அதனால அரசு இதில் கவனத்தில் கொண்டு வருகின்ற மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருக்கும் இந்த கருத்தை வைக்கிறவங்களுக்கு, எல்லா வேட்பாளருக்கும் இதை வைக்கிறேன். யார் வெற்றி பெற்று வந்தாலும் இந்த அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்று ஆம்பூர் நகர மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.